Hi friends, welcome to Filmy Decoding Studio. நாம இன்னைக்கு எந்த வீடியோவோட ரியாக்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம தனுஷ் சாரோட நடிப்புல கூடிய சீக்கிரம் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தோட பேரு குபேரா. இந்த படத்தோட அபிஷியலான சிங்கிள் ஒன்று வந்து வரப்போகுது. அந்த படத்தோட அந்த ஒரு சிங்கிளோட ப்ரோமோ வந்து வந்திருக்கு. அந்த ப்ரோமோ தான் நம்ம பார்க்க போறோம். நான் ப்ரோமோ தானே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் நிறைய பேர் நேற்று ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்தது. நிறைய பேர் ரிவ்யூ பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ ரியாக்ஷன் பண்ணலான்னு உட்காந்துருக்கேன். இது வந்து போய் வா நண்பா அப்படின்ற பாட்டு தமிழ்ல தான் கேட்க போறோம். இந்த படத்துல யார் யார் கூட சேர்ந்து நடிச்சிருக்காங்கன்னா நாகார்ஜுனா சார் அண்ட் ராஷ்மிகா மேம் நடிச்சிருக்காங்க. இந்த பாட்டோட சிங்கர் வந்து தனுஷ் சார் தான் பாடியிருக்காரு. லிரிக்ஸ் வந்து விவேகா, அதுக்கப்புறம் மியூசிக் வந்து தேவி ஸ்ரீ பிரசாத் சார். தேவி ஸ்ரீ பிரசாத் சார் ஆல்ரெடி 2 படத்துல இருந்து கழட்டி விட்டாங்க அவரை. இப்ப இந்த படம் வந்து ஃப்ரெஷ்ஷா வரப்போகுது. என்ன படம்? குட் பேட் அக்லி அண்ட் ஆல்சோ புஷ்பா 2. புஷ்பா 2ல வந்து மியூசிக் பண்ணது அவர் தான். பிஜிஎம் போட்டது வந்து வேற, ஒரிஜினல் சாங்ஸ் வந்து அவரு, பிஜிஎம் போட்டது வந்து நம்ம சாம்சிஎஸ் போட்டிருந்தாரு. இப்போ இந்த பாட்டு ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கு, பார்ப்போம். 30 செகண்ட்ஸா இருக்கு. 3, 2, 1 go. போய் வா போய் வா போய் வா போய் வா நண்பா. ஓ ஃபோக்கா? சும்மா ராஜா போல கெத்தா நீ போய் வா நண்பா. விவேகா, சேகர் விஜய். போய் வா நண்பா. ஓகே, முடிஞ்சிச்சு. நான் நினைச்சேன் இது வந்து ஒரு என்னது ஃபீல் சாங்கா இருக்கும், ரொம்ப எமோஷனல் சாங்கா இருக்கும்னு தான் நினைச்சேன். அப்படிதான் இது பார்க்கும்போது தெரிஞ்சது. ஆனா இது ஃபோக் சாங். ஓகே, போய் வா நண்பா, போய் வா நண்பா. ஓகே ஓகே, நல்லா தான் இருந்தது. இந்த பீட்டு இருக்கிற சாங் எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருக்கேன், நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு மேக்ஸிமம் தெரியும். அண்ட் தனுஷ் சார் பற்றி சொல்லணும் அப்படின்னா, தனுஷ் சார் இந்த இயர் மட்டுமே அவருக்கு வந்து இந்த படம் இட்லி கடை, அதுக்கப்புறம் நீக்கு ஆல்ரெடி வந்துருச்சு, அவர் டைரக்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் அவர் டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணக்கூடிய இட்லி கடை வந்து வரப்போகுது. ஏப்ரல் தானே, ஏப்ரல் இந்த மாசம் தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் குபேரா வரப்போகுது. அதுக்கப்புறம் ஏதோ ஹிந்தி படம் தேரே இஷ்க் மெயின், அந்த படம் வந்து வரப்போகுது. அதுக்கப்புறம் அகெயின் இங்க ஒரு படம், தமிழ்ல ஒரு படம் வரப்போகுது. லைனப்ஸ் வந்து நிறைய லைனப்ஸ் இருக்கு. யார் யார் கூடன்னா அருண் மாதேஸ்வரன், கேப்டன் மில்லர் அவரோட இன்னொரு படம், அப்புறம் மாரி செல்வராஜ் சார் கூட ஒரு படம் இருக்குது. கர்ணன் படத்துக்கு அப்புறமா இவங்க சேர்ற ஒரு படம். ஸோ இதுவும் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ல உருவாக போகுது. அதுக்கப்புறம் வந்து அந்த படம் பேர் என்ன, ராட்சசன் படத்தோட டைரக்டர் அவரு கூட, அப்புறம் அமரன் படத்தோட டைரக்டர் அவரு கூட. ஸோ இந்த மாதிரி லைனப்ஸ் வந்து ஒரு மேக்ஸிமம் லைனப்ஸ் வச்சிருக்கிறது இவர் தான். அண்ட் எல்லாமே வந்து ஒரு எக்ஸைட்டிங் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய லைனப்ஸ். இன்னும் இந்த படங்கள்லாம் எப்போ வரும்னே கணிக்க முடியல. அந்த அளவுக்கு பெரிய படங்கள், பெரிய லைனப்ஸா வச்சிருக்காரு. அண்ட் எல்லாமே வந்து கண்டென்ட் ஓரியன்ட் மூவியா எடுக்க போறதாவும் சொல்லியிருந்தாங்க. எல்லாமேனா தேரே இஷ்க் மெயின் தவிர மற்றது எல்லாமே வந்து கண்டென்ட் ஓரியன்ட் மூவியா எடுக்க போறோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அண்ட் ராஷ்மிகா மேம் இப்போ அவங்க நடிச்சிட்டு இருக்க படங்கள் எல்லாம் மேக்ஸிமம் ஹிட் ஆயிட்டு வருது. எக்ஸப்ட் இப்போ வந்துச்சு, அந்த படம் பேர்னா ஹிந்தியில, ஐயோ நம்ம ஏஆர் முருகதாஸ் சிக்கந்தர். ஓகே, அந்த படமும் வந்து அந்த அளவுக்கு பெருசா போகல. ஆனா மற்ற படங்கள் எல்லாமே ஓரளவுக்கு ஓகே. அண்ட் இந்த படத்தோட பெரிய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா, நாகார்ஜுனா சாருக்கும் நம்ம தனுஷ் சாருக்கும் உள்ள அந்த காம்பினேஷன் சீன்ஸ் அது எப்படி இருக்கும் அப்படின்றது தான். அண்ட் இதோட அந்த ஃபர்ஸ்ட் லுக், செகண்ட் லுக் இதெல்லாம் பார்க்கும்போதும் ஒரு சின்ன குட்டி கிளிம்ஸ் விட்டுருந்தாங்க. அதை பார்க்கும்போதும் ரொம்பவே எக்ஸைட்டிங்கா இருந்தது. கிட்டத்தட்ட இல்லை, இந்த படத்துல இவர் வந்து ஒரு டபுள் ரோல் மாதிரி, ஒரு ரோல் வந்து சும்மா நார்மலா இருக்கிற மாதிரி, அண்ட் செகண்ட் ரோல்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும்ல. ஸோ செகண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா பிச்சைக்காரன் மாதிரி இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லுக்லேயே வந்திருந்தது. எனக்கு அதை பார்த்துட்டு இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஸோ உங்களுக்கும் அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த குட்டி கிளிம்ஸ் தானே. ஓகே, சிங்கிள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஃபீல் இருந்துச்சு, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ.